நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிடெக் லைட் ரிங் லைட்டுக்கான ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தோம். ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ட்ரைபாட்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ட்ரைபாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிராம் வந்து வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 கிலோ அப்படின்னு நினைக்கிறேன். 4 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிடெக்ல 18 ஆக்சுவலி அந்த 18 இன்ச்சு அந்த ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலான ட்ரைபேட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ட்ரைபேடில் வந்து நிற்காது. அந்த லைட் ஒரு மாதிரி கிராஸாக போயிடும், சாஞ்சிரும். அது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிங் லைட் ஆர்டர் பண்ணும்போது நான் அந்த ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிங் லைட் வாங்கும்போது ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை. அந்த டிஜிடெக்கான அந்த ட்ரைபேட் அந்த லைட்டுக்கான ட்ரைபேட் வந்து வாங்கலை. நான் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரைபேட் வந்து வச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, செட் ஆகலை. இது வந்து பெஸ்ட்டான ட்ரைபேட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து பெஸ்ட்டான ட்ரைபேடு, பணத்துக்கான வேல்யூ சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக்கேஜ் ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே, இந்த அட்டைக்குள்ள ஒரு அட்டை வந்திருக்கு. இது ஒரு பாக்ஸு. இந்த அட்டை பாக்ஸ்க்குள்ள இன்னொரு அட்டை பாக்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ள வச்சு இந்த ட்ரைபேட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள என்னென்ன இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரைபேட் அட்டை வேஸ்ட் பிக்ரஸில் டிஜிடெக் லைட் ஸ்டாண்ட் ஒரு பெஸ்ட்டான லைட் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஒர்த்தானது தான், நல்லா வெயிட்டில் நல்லா தாங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெயிட்டை தாங்கக்கூடிய ஸ்டாண்டு தான். கிட்டத்தட்ட 4 கிலோ நல்லா தாராளமாக தாங்கும். அந்த லைட்டில் அந்த ரிங் லைட் வந்து தாராளமாக தாங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு பர்பஸ்க்காக கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரிங் லைட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிஜிடெக் லைட் ஸ்டாண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. கிளிப் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஹைட் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கேமரா பிடிக்க யாருமே இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இருக்கேன். ஓ மை காட். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாண்டை நான் வந்து அந்த லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. நல்லா இது எல்லாமே இந்த கம்பி எல்லாமே நல்லா ஒர்த்தான கம்பியாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான கம்பியாக தான் இருக்கு. எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம இந்த கிளிப் அப்படி பிடிச்சி இழுத்தா போதும், லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்றி டைட் வச்சுக்க முடியும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளிப் மாடல் வாங்கினீங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன ட்ரைபேடு. இது வந்து நான் இந்த ரிங் லைட் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கவே நிற்காது ரிங் லைட்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும். ஏன்னா ரிங் லைட் வந்து வெயிட் அதிகம், அந்த ஸ்டாண்டோட கெப்பாசிட்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து தாங்காது. அதனால சின்ன ஸ்டாண்டுக்கெல்லாம் அந்த பெரிய ரிங் லைட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த ரிங் லைட்கான ட்ரைபேடு அந்த ஸ்டாண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட் வந்து மேலே பிடிங்கிரும், இல்லைனா கீழே சாஞ்சி உடையிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய ரிங் லைட்டாக வாங்கிட்டு இது போல் சின்ன ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு ரிங் லைட்டுக்கு வந்து சேஃப்டியே கிடையாது. அதனால அந்த ரிங் லைட்டுக்கு தகுந்த ஸ்டாண்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்ரு. தகுந்த ஸ்டாண்டு அப்படின்னா இப்போ வந்து நான் இந்த ரிங் லைட்டுக்கு இந்த ஸ்டாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டராக இருக்குது. டிஜிடெக் ரிங் லைட்டுக்கான ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஒர்த்தான ஸ்டாண்டு, நல்லா க்ரீப்பாக தாங்கும். அந்த லைட்டோட கெப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக தாங்கும். அதோட மேற்புறம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் செட் பண்ணி முடிச்சப்போ எடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அந்த லைட்டை பிடிச்சி ஆட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடாது. கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்கவே. நல்லா வெயிட்டு தாங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான், பெட்டரான ஒரு ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய ஸ்டுடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சிம்பிள் ஸ்டுடியோ. இந்த டிஜிடெக் ரிங் லைட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஏன்னா வேற லெவலில் இருக்குது. வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோட திக்னஸ் வேற லெவலில் இருக்குது.
உங்களுடைய ரிங் லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாண்டாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ரிங் லைட்டு அந்த அந்த பிராண்டுக்கு அந்த பிராண்டு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வேற எதுனா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், நல்லாவே இருக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக் ரிங் லைட் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஆர்டர் போட்டு வாங்கும்போது ரிங் லைட் கூடவே அந்த ட்ரைபேடும் வரும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. நான் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிடெக் ரிங் லைட்டுக்கான ஸ்டாண்டை வந்து இந்த ட்ரைபேடை வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு வந்து தெரியல. இப்போ வாங்கின பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியுது வேற லெவலில் இருக்கு ஸ்டாண்டு. லைட்டோட அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தது. அந்த மேல்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைட்டுக்கும் ஸ்டாண்டுக்கும் பொருந்தது. நம்ம ஆட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட மாட்டேங்குது. நீ அதுவே வேற ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட பொருந்தாது, புடிங்கிட்டு மேலே வரும். நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவோ அல்லது ரீல்ஸ் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரீல்ஸ் வீடியோக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரீல்ஸ் வீடியோ பண்ணுறவங்களாம் ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரைபேடோட அந்த லைட்டை வந்து ஒரு இடத்துல வைக்க மாட்டீங்க. நீங்கள் வேற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு தான் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வேற இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ட்ரைபேட் ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால டிஜிடெக் ரிங் லைட்கான ஸ்டாண்டு வந்து அங்கேயே கீழே கொடுத்துருப்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில். நீங்கள் வந்து பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்கும். ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, இல்லைனா வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.